பணி செய்கிறவங்க, சத்துணவு போடுற ஆயாக்கள், அந்த அம்மாக்கள், அவங்கெல்லாம் இந்த இதை படிவங்களை பூர்த்தி செய்து பொறுப்பாக ஜனநாயக நாட்டில் குடியாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மதிப்புமிக்க மக்களுக்கு இருக்கிற உரிமை. அதை இவ்வளவு தாந்தோன்றித்தனமாக நீ பதிவு செஞ்சு கொடுத்துரு போ அப்படின்னா இது எப்படி இருக்குது? எந்த மாதிரியான ஒரு நாடு இது? மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கிறத பாரு. அப்படின்னா நீங்க ஓராண்டு காலம் காலம் எடுத்து அது சீர்திருத்தம், அது முறையான வாக்கு இருக்கணும், சரியா இருக்கணும்னா நீங்க அதுக்கு உரிய கல்வியாளர்களை, ஆசிரியர் பெருமக்களை, முன்னாடியெல்லாம் வாக்கு எப்படி பதிவு பண்ணீங்க? கோடை விடுமுறை காலங்களில் அவங்களுக்கு சிறப்பு பணியாதை கொடுத்து, அவங்களுக்கு அதுக்காக ஊதியத்தை கொடுத்து, அவங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் செலவு கொடுத்து, 10 நாள் 15 நாள் அவகாசம் கொடுத்து, பகுதியாக பிரித்து விட்டு வாக்காளர் சீர்திருத்த முகாம்னு ஒன்று நடத்தி அதுக்கு ஓராண்டு காலம் எடுத்திருக்கணும். எடுத்து அதை செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா முறையா சீர்திருத்தம் செய்யணும்னா 2 மாசத்துல நீங்க தேர்தல் அறிவிக்க போறீங்க. பிப்ரவரி 7 நீங்க வெளியிடப்படுங்கிறீங்க. வெளியிடப்படுது, என் வாக்கு இல்லை, நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு கால அவகாசம் இருக்கா? நீங்க வெளியிடுறதுதான் வாக்கு. இது எந்த மாதிரி முறைனா, இந்த நாட்டில் வாக்காளர்கள், வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை. ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க. அதுதான் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்த. அதிமுக பெரிய அமைப்பு, எல்லா இடத்துலையும் கிளை இருக்கு, உறுப்பினர் இருக்காங்க. எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? நீ என்ன பண்ணுவ? அங்க போனா என் படம் இருக்குன்னு வச்சுக்கிற, இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவேன். அங்க போனா தம்பி விஜய் படம் இருக்குன்னு வச்சுக்க, அது தூக்கி விட்டுருவேன். இது இஸ்லாமிய வீடுன்னா தூக்கி விட்டுருவேன். எப்படி இது? கிறிஸ்தவ வாக்குனா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணு, இதெல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டேன்னு தூக்கி விட்டேன். தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்க? ஓகி புயல்ல 200 பேர் நடுக்கடலை செத்து போனான், புயல்ல சிக்கி. காப்பாற்றத்தான் வரல, உயிரிழந்த உடலையாவது எடுத்து கொடு பொழைச்சிக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தான். நீ வரல, செத்தவன் மட்டும் கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு 40,000 ஓட்டை ஒரே தேர்தலில் தூக்கி விட்டியலா இல்லையா? அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்க. குறைஞ்சது 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பார்கள். பெரும்பாக்கத்தில் மட்டும் 20,000 பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்றாங்க. ஏற்கனவே நீங்க நடத்தின பீகாரை பின்பற்றவும். பீகார்ல 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துற தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாம வெளியில நிக்கிறாங்க. அப்போ எப்படி? இந்த நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? நாங்க விரும்பிய கல்வியை கற்கிறது, உரிய நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் எப்படி? மருத்துவ கல்வியை கற்பதோ இல்லை வாக்கு செலுத்துறது, இதெல்லாம் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? இது ஏன் இவ்வளவு அவசரமா செய்யணும்? சரி, திருத்தணும், சரி பார்க்கணும், அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா? இப்ப நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன், வாடகை வீட்டில் ஆலப்பாக்கத்தில். அங்கதான் எனக்கு வாக்கை எடுத்தேன். இப்ப நான் திருப்பி இப்ப கடற்கரை சாலையில் போய் ஒரு வீட்டில் இருக்கேன். நீ அந்த வீட்டுக்கு தான், அந்த வீட்டு முகவரிக்கு சோதிக்க போவ. அங்க நான் இல்லைன்னு நீக்கி விட்டுருவேன். எப்படி? அப்படி எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்த நாட்டில் இருப்பான். நீ எங்க அம்மாவுக்கு ஊருக்கு சோதிக்க போவ, மனுவை கொடுத்துருவ, இல்லை ஏதோ ஒன்று பண்ற. எங்க அம்மா நீ 3 நாள் வர, நீ வர நேரத்தில் இல்லை வயக்காட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க, வாக்குலேன்னு தூக்கி விட்டுருவேன். இப்போ எனக்கு என் பெற்றோர்களின் வாக்கு இதை கேட்குற. எங்க அம்மாவும் எங்க அம்மா போய் எங்க பாட்டி, எங்க அம்மாச்சி, எங்க தாத்தா இதை போய் எங்கே எடுத்துட்டு வரும்? அந்த உரிமை கொடுக்கணும். இதெல்லாம் இப்படி. பீகார்ல எங்க அப்பா அம்மாவுக்கு ஓட்டு உரிமை இருந்தால் நீங்க எடுத்துக்கலாங்கிற. எனக்கு 13 இதுல தகவலை தரணும்ன்ற. இதெல்லாம் என்னது? இது கொடுமை பாருங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் தான் நீங்க. அடையாளமே, தேச அடையாளமே, இந்த நாட்டின் குடிமக்களுக்கான அடையாளமே ஆதார் தான் நீங்க. இப்ப அது ஆகாது, அது இன்வேலிடுன்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றீங்க. ஆதார் எடுத்தா தான் வங்கி கணக்கில் இணைக்கணும், இதுல இணைக்கணும், எல்லாத்துலயும் ஆதாரம் இணைக்கணும். நீங்க இப்ப ஆதாரம் ஒன்றும் இல்லைன்றீங்க. பீகாருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும், இந்த மாதிரி ஒரு இயல்பான விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களானே இந்த எஸ்ஆர் நோக்கி? இல்லை, என்ன நடக்குதுன்னே புரியல. இவங்க என்ன திட்டத்தில் இதை நடத்துறாங்கன்னு தெரியல. இது
இது தனக்கு வேண்டிய வாக்காளர்களை வச்சு மீதி வாக்காளர்களை நீக்கி விடுவதை தவிர இதில் வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே மனச்சான்று படி இவர்கள் இந்த வாக்கு சரியான வாக்காளர், உரிய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இருக்கணும். ஒருவர் 2 இடத்துல செலுத்துறது அது தவறு. இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பலகெல்லாம் எடுக்கப்படாமல் இருக்கு. நாங்களே தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம். அந்த வாக்கை வேற ஒருத்தர் போலியானவர் செலுத்திடுறாரு. இதெல்லாம் முறைகேடு. சரி, அப்ப அதை மட்டும் கண்டுணர்ந்து வெளியில நீக்கிறதான சரியான திருத்தமா இருக்க முடியும். நீங்க மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்து முடிங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் 2 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது. எல்லாருமே கூட்டணி யாரோடு, எல்லாரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில நீ இப்ப இந்த வாக்கை சரிபாருன்னா இது எந்த மாதிரியான நெருக்கடி நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க? நீங்க என்ன மக்களுக்கு இது குறித்து ஆபத்து தெரியல. ஏன்னா ஒரு நாட்டில், இந்த நாட்டில் இந்த மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஒரு ஆயுதம், உரிமை. அந்த உரிமையே பறிபோகும்னா வேற என்ன இருக்கு? எனக்கு இங்க வேற என்ன இருக்கு சொல்லுங்க. குழப்பங்கள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காதீங்க. குழப்பமான ஒரு படிவம் அது. நீங்க எளிதில் பூர்த்தி செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கேன்ல, செலுத்திருக்கேன்ல, அப்புறம் அதை எதுக்கு சொதிக்கிற? உனக்கு வேலை இல்லையா? உனக்கு வேலை இல்லையா? எனக்கு வேலை இருக்குல்ல. உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு. நீ ஏன் இவ பதட்டமா வச்சுக்கிற? எதுக்கு வச்சுக்கிற? நீ பல முறை வாக்கு செலுத்திருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல, தவறு செய்யறவன் யாருன்னு கண்டுபிடிக்கல. எப்படி இது? எஸ்ஐஆருக்கு எதிராக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.